வெல்கம், திஸ் இஸ் வேர் லெவல் கல்வி யூடியூப் சேனல். டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் எக்ஸாம் சம்மந்தமான வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஒரு மாடல் கொஷின். அந்த மாடல் கொஷினில் ஒரு 50 கொஷின்ஸ் இருக்க போது. இந்த மாடல் கொஷினை நாம் எப்படி பார்க்க போகிறோம்னா ஒரு டிஸ்கஷன் மாதிரி பார்க்க போகிறோம். நான் கொஷினை ரீட் பண்ணுவேன், உங்களுக்கு கொஞ்ச நேரம் டைம், அந்த டைமில் நீங்கள் ஆன்சர் உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நாம் 1லிருந்து 50 வரையும் உள்ள பொது அறிவுக்கான வினா விடைகளை நாம் பார்க்க போகிறோம். அந்த 50 கொஷின்ஸ் எதை பற்றி ஆனது அப்படின்னா ஜென்ரல் கொஷின். பொதுவாகவே போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமில் 80 கொஷின்ஸ் இருக்கும். அந்த 80 கொஷின்ஸில் ஃபர்ஸ்ட் 50 கொஷின் ஜென்ரல் நாலேஜ், அதாவது பொது அறிவு. ரெண்டாவது பார்ட்டில் 51 to 80 வரையும் இருக்கக்கூடியது உளவியல், அதாவது சைக்காலஜி. ஸோ இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு 50 கொஷினுக்கான மாடல் கொஷினை தான் இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ கொஷின்குள்ளே போகலாமா? ஓகே. ஸோ கொஷினை ஒன்று டிஸ்கஸ் பண்ணலாம், ஆன்சரை உடனே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், தமிழ்நாட்டில் சமண சிற்பங்கள் காணப்படும் இடங்களில் ஒன்று எது? ஏ கழுகுமலை, பி சரவணபெலகோலா, சி திருமயம், டி காஞ்சிபுரம். ஆன்சர் ஏ கழுகுமலை. அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்திய தேசிய காங்கிரஸில் பிளவு ஏற்பட்ட ஆண்டு? ஏ 1905, பி 1906, சி 1907, டி 1908. சி 1907 என்பது சரியான விடை. மூன்றாவது கேள்வி, தேசப்பந்து என புகழப்படுபவர் யார்? ஏ சர்தார் வல்லபாய் பட்டேல், பி மோதிலால் நேரு, சி சுபாஷ் சந்திர போஸ், டி சிஆர் தாஸ். டி சிஆர் தாஸ். நாலாவது கேள்வி, 1940ஆம் ஆண்டு தனிநபர் சத்தியாகிரகத்தை தொடங்கி வைத்தவர் யார்? ஏ மகாத்மா காந்தி, பி ஆச்சாரிய வினோபாவே, சி சத்யமூர்த்தி, டி அன்னி பெசன்ட் அம்மையார். ஆப்ஷன் பி ஆச்சாரிய வினோபா பாவே. ஐந்தாவது கேள்வி, சிந்து சமவெளி நாகரிகத்தின் காலம் எது? ஏ கிமு 3250 முதல் 2750 வரை, பி கிமு 1500 முதல் 600 வரை, சி கிமு 1800 முதல் 1000 வரை, டி கிமு 3100 முதல் 2450 வரை. சரியான விடை கிமு 3250 முதல் 2750 வரை. ஆறாவது கேள்வி, இண்டிகா என்ற நூலை எழுதியவர்? ஏ காளிதாசர், பி கௌடில்யர், சி மெகஸ்தனிஸ், டி பானாபட்டர். ஆப்ஷன் சி மெகஸ்தனிஸ். ஏழாவது கேள்வி, 2ஆம் புலிகேசியை தோற்கடித்தவர் யார்? ஏ ராஜேந்திர சோழன், பி மகேந்திரவர்மன், சி விஜயாலயன், டி நரசிம்மவர்மன். ஆப்ஷன் டி நரசிம்மவர்மன். எட்டாவது கேள்வி, ஒரு மைக்ரான் என்பது? ஏ 1/100 மில்லிமீட்டர், பி 1/100 சென்டிமீட்டர், சி 1/1000 மில்லிமீட்டர், டி 1/1000 சென்டிமீட்டர். சரியான விடை 1/1000 மில்லிமீட்டர். நீர்க்குமிழி உருண்டையாக இருப்பதற்கு காரணம் என்ன? ஏ அடர்த்தி எண் 1, பி பாகுத்தன்மை குறைவு, சி முனைவுறு தன்மை அதிகம், டி புறப்பரப்பு இழுவிசை. சரியான விடை டி புறப்பரப்பு இழுவிசை. 10வது கேள்வி, பூமியின் சுழலும் வேகம் அதிகரிப்பதால் பொருளின் எடை? ஏ முதலில் அதிகரித்து பின் குறையும், பி அதிகரிக்கும், சி குறையும், டி மாறாமல் இருக்கும். சரியான விடை சி குறையும். ஒரு புரோட்டானின் மின்னூட்டம்? ஏ 1.6 × 10⁻19 கூலும், பி 1.6 × 10⁻−19 கூலும், சி 1.6 × 10⁻21 கூலும், டி 1.6 × 10⁻−21 கூலும். சரியான விடை பி 1.6 × 10⁻−19 கூலும். 12வது கேள்வி, இரத்தத்தின் pH மதிப்பு? ஏ 7.4
பி 7.2, சி 6.8, டி 6.4. சரியான விடை ஏ 7.4. 13வது கேள்வி. காற்றில் அதிக அளவு உள்ள வாயு. ஏ ஆக்சிஜன், பி நைட்ரஜன், சி ஹைட்ரஜன், டி மீத்தேன். பி நைட்ரஜன். 14வது கேள்வி. செயற்கை மலையை உண்டாக்க பயன்படும் பொருள் எது? ஏ காப்பர் ஆக்சைடு, பி வெள்ளி நைட்ரேட், சி வெள்ளி அயோடைடு, டி சில்வர் நைட்ரேட். சி வெள்ளி அயோடைடு. 15வது கேள்வி. நெல்லின் தாவரவியல் பெயர் என்ன? ஏ ஒரைசா சட்டைவா, பி சொலனம் நைக்ரம், சி ட்ரிட்டிகம் வல்கர், டி ஒரைசா நைக்ரம். ஏ ஒரைசா சட்டைவா. 16வது கேள்வி. பாக்டீரியாவை முதலில் கண்டுபிடித்து விவரித்தவர். ஏ ஓப்லர், பி லூயி பாஸ்டர், சி கோச், டி வான் லீவன் ஹோக். சரியான விடை டி வான் லீவன் ஹோக். 17வது கேள்வி. தாவரங்களில் உணவுப் பொருளை கடத்தும் திசு. ஏ சைலம், பி ஃப்ளோயம், சி ஸ்க்ளீரன் கைமா, டி கோலன் கைமா. சரியான விடை ஃப்ளோயம். 18வது கேள்வி. மாலைக்கண் நோய் இதனால் ஏற்படுகிறது. ஏ வைட்டமின் ஏ, பி வைட்டமின் B1, சி வைட்டமின் சி, டி வைட்டமின் கே. ஆப்ஷன் ஏ வைட்டமின் ஏ. இரத்தம் உறைவதற்கு தேவையான தாது பொருள். ஏ மெக்னீசியம், பி சோடியம், சி இரும்பு, டி கால்சியம். சரியான விடை டி கால்சியம். 20வது கேள்வி. நாளமில்லா சுரப்பிகளின் தலைவன் என அழைக்கப்படும் சுரப்பி. ஏ தைராய்டு, பி அட்ரினல், சி பிட்யூட்ரி, டி கணையம். சரியான விடை டி பிட்யூட்ரி. பின்வருவனவற்றுள் டார்வின் எழுதிய புத்தகம். ஏ சமூக ஒப்பந்தம், பி சிஸ்டமா நேச்சுரா, சி இனங்களுக்கிடையே தோற்றம், டி பரிணாமத்தில் இயற்கை தேர்வு. சி இனங்களுக்கிடையே தோற்றம். 22வது கேள்வி. முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு எது? ஏ 1947, பி 1950, சி 1952, டி 1956. சரியான விடை சி 1952. 23வது கேள்வி. இந்தியாவில் பொருள் மற்றும் சேவை வரி எந்த நாளிலிருந்து நடைமுறைக்கு வந்தது? ஏ ஜனவரி 1, 2017, பி ஏப்ரல் 1, 2017, சி ஜனவரி 1, 2016, டி ஜூலை 1, 2017. சரியான விடை டி ஜூலை 1, 2017. கேள்வி எண் 24. பிரித்து எழுதுக. நன்னூல். ஏ நன் கூட்டல் நூல், பி நல்ல கூட்டல் நூல், சி நன்மை கூட்டல் நூல், டி நன்று கூட்டல் நூல். சரியான விடை சி நன்மை கூட்டல் நூல். கேள்வி எண் 25. இந்தியாவின் மிக பழமையான மலை. ஏ ஆரவல்லி மலை, பி கழுகு மலை, சி ஹிமாலய மலை, டி சிவாலிக் மலை. சரியான விடை ஏ ஆரவல்லி மலை. 26வது கேள்வி. 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் காலகட்டம் என்ன? ஏ 2007 முதல் 2012 வரை, பி 2012 முதல் 2017 வரை, சி 2008 முதல் 2013 வரை, டி 2011 முதல் 2016 வரை. சரியான விடை ஏ 2007 முதல் 2012 வரை. படி என்ற வேறு சொல்லில் வினையால் அணையும் பெயர். ஏ படித்து, பி படித்தவன், சி படித்தான், டி படித்தல். சரியான விடை பி படித்தவன். 28வது கேள்வி. முதுமொழி மாலை என்ற நூலை இயற்றியவர். ஏ ஜெயங்கொண்டார்,
பி புகழேந்தி புலவர், சி வீரமாமுனிவர், டி உமறு புலவர். சரியான விடை டி உமறு புலவர். 29வது கேள்வி, பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்களுள் மூத்தவர் ஏ சுரதா, பி தாராபாரதி, சி முடியரசன், டி வாணிதாசன். சரியான விடை டி வாணிதாசன். 30வது கேள்வி, தேசபக்தன் நவசக்தி என்ற இதழ்களின் மூலம் தேசப்பற்றை வளர்த்தவர் ஏ கவிமணி, பி திருவிக, சி பாரதிதாசன், டி வள்ளலார். சரியான விடை பி திருவிக. 31வது கேள்வி, குழந்தை செல்வம் என்ற நூலின் ஆசிரியர் ஏ கவிமணி, பி பாரதிதாசன், சி பரதிமா கலைஞர், டி திருவிக. சரியான விடை ஏ கவிமணி. மாமுன் நிறையும் விலம் முன் நேரும் வருவது ஏ வெண்சீர் வெண்டலை, பி இயற்சீர் வெண்டலை, சி நேரொன்றா சிறிய தலை, டி நிறையொன்றா சிறிய தலை. சரியான விடை பி இயற்சீர் வெண்டலை. 33வது கேள்வி, ராஜ்யசபாவின் பதவிக்காலம் எவ்வளவு ஏ 6 ஆண்டுகள், பி 5 ஆண்டுகள், சி பெரும்பான்மை பலத்தை பொறுத்தது, டி நிரந்தரமானது. சரியான விடை டி நிரந்தரமானது. 34வது கேள்வி, இந்திய ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஏ 1938, பி 1969, சி 1935, டி 1948. சரியான விடை சி 1935. பசுமை புரட்சியோடு தொடர்பானவர் ஏ டாக்டர் ராமநாராயணன், பி டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன், சி டாக்டர் அப்துல் கலாம், டி டாக்டர் எஸ். சந்திரசேகர். சரியான விடை பி டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன். கேள்வி எண் 36, இந்திரா காந்தி தேசிய பூங்கா உள்ள இடம் எது ஏ ஆனைமலை, பி நீலகிரி, சி களக்காடு, டி திருவள்ளூர். சரியான விடை ஏ ஆனைமலை. இந்தியாவின் குறுக்காக ஓடும் சிறப்பு அச்சம் ஏ மகர ரேகை, பி கடகரேகை, சி புவி நடுக்கோடு, டி துருவ வட்டம். சரியான விடை பி கடகரேகை. 38வது கேள்வி, இயல் எண்களின் கூட்டல் சமணி ஏ -1, பி 1, சி 0, டி 0.1. சரியான விடை சி 0. 39வது கேள்வி, 1, 1, 2, 3, 5, 8 என்ற எண் தொடரின் அடுத்த உறுப்பு 1 கூட்டல் 1 2, 1 கூட்டல் 2 3, 2 கூட்டல் 3 5, 3 கூட்டல் 5 8, 5 கூட்டல் 5 கூட்டல் 8 13. அப்போ பி 13 என்பதுதான் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் சரியான விடை. 40வது கேள்வி, 16x⁴ y⁴ 4 z⁴ 8 இன் வர்க்க மூலம் சி என்பதுதான் சரியான விடை. 41வது கேள்வி, m அளவு ஆரம் கொண்ட அரைவட்டத்தின் சுற்றளவு ஆப்ஷன் டி அப்படின்றது சரியான விடை, πm + 2m. 42வது கேள்வி, x = 4 y = 6 என்ற நேர்கோடுகள் சந்திக்கும் புள்ளி விடை ஏ 4, 6. 43வது கேள்வி, 2, 2, 2, 4, 4, 2 ஆகிய புள்ளிகளால் அமையும் முக்கோணத்தின் பரப்பு என்ன ஏ 2. 44வது கேள்வி, 3, 8, 2, 12, 9, 11, 5 என்ற எண்களின் இடைநிலை ஏ 8.5, பி 6.5, சி 9, டி 8. சரியான விடை டி 8. 45வது கேள்வி, சமீபத்தில் எப்போது முதலாவதாக உலக பிரெய்லி தினம் கொண்டாடப்பட்டது ஏ ஜனவரி 4, பி ஜனவரி 10, சி ஜனவரி 12, டி ஜனவரி 24. சரியான விடை ஏ ஜனவரி 4.
46வது கேள்வி. ஃபைண்ட் அவுட் த ஆட் ஒன். ஏ லாஸ்ட், பி ஃபைனல், சி லாஸ்ட், டி ட்ரூத்ஃபுல். சி லாஸ்ட். 47வது கேள்வி. ஹி ஆல்வேஸ் ஆஃபர் எய்ம் டு டேஷ் ஓவர். ஏ தி, பி அண்ட், சி ஏ, டி நோ ஆர்டிகல். தி ஓவர். 48வது கேள்வி. த போயம் லாஃப் அண்ட் பி மெரி இஸ் ரிட்டன் பை. ஏ ஹெச்எம் லாங்ஃபெல்லோ, பி ரால்ப் வாட்லோ எமர்சன், சி ராபர்ட் ஃப்ராஸ்ட், டி ஜான் மெசிஃபீல்ட். சரியான விடை டி ஜான் மெசிஃபீல்டு. 49வது கேள்வி. தமிழக அரசின் 2019 ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஏ கவிஞர் தியாகு, பி அன்வர் பாஷா, சி ராமகுரு, டி பழ நெடுமாறன். பி அன்வர் பாஷா. 50வது கேள்வி. சமீபத்தில் அந்தமான் நிக்கோபார் தீவிற்கு உட்பட்ட ரோஸ் தீவு சூட்டப்பட்டுள்ள புதிய பெயர் என்ன? ஏ ஸ்வராஜ் த்வீப், பி சாஹிப் த்வீப், சி அப்துல் கலாம், டி சுபாஷ் சந்திர போஸ். சரியான விடை ஆப்ஷன் டி சுபாஷ் சந்திர போஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, ஆர்ஆர்பி இது மாதிரியான போட்டித் தேர்வுகளுக்கான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேர் லெவல் கல்வி யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.